Hello guys, welcome back to Nights Vlogger. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்கேன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ராமர் பாதம் அப்படிங்கற ஒரு இடம் இருக்கு. சோ ராமர் வந்து கால் வச்ச இடம் அப்படினு சொல்றாங்க. சோ அந்த கோயிலை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். பின்னாடி தான் இருக்கு இந்த பக்கம் தான். இது பாத்தீங்களா கோயில் மாதிரி. சோ அங்க தான் வந்து போயிட்டு இருக்கோம். சோ வாங்க போலாம். ராமேஸ்வரம் ஏகப்பட்ட தடவை வந்திருக்கேன். ஆனா வந்தப்ப நான் பார்க்காத இடம் அப்படினா இந்த ராமர் பாதம் தான். அதனால என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி வந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள். ஸோ எல்லா ஏரியா மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏரியா இருக்குது. ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மேலே போய்ட்டுவோம். மேலே போகிறாங்க மேலே போய் பார்த்து இங்கே நூலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க போல். பட் உள்ளே ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஸ்ரீலங்கா தான். தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து நேராக இருக்குது. ராமர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா போன ரூட் வந்து இது தான். ஸோ இந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சி பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த சைட்லேருந்து தான் போனாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ராமர் பாதம்னு ஒரு கோயில் இருக்குது. அதாவது கோயில் மேலே தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி கும்பிட்ற இடம்னு சொல்லுவாங்களே, ஸோ அது அங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் ஸ்ரீலங்கா வந்து பார்த்ததுனால இந்த இடம் வந்து ராமர் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நின்று பார்த்தாரு ஸ்ரீலங்காவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் சுவாமி கோயில். இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இங்கே இருக்கிறதுலேயும் வந்து ரொம்ப ஹைட்டான ஒரு டவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டவர் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வானிலை மையம். உள்ள யாருமே இல்லை. பார்த்தேன் வெளியிலேருந்து பார்க்குறப்ப யாருமே இல்லை, ரொம்ப பூட்டி கிடந்துச்சு. இருக்கிறதுலே இந்த ஊர்லேயே இதுதான் பெரிய டவர். பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப பெருசு. ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பேக் வாட்டர். இங்கே இருக்குதுங்களா, இது வந்து பேக் வாட்டர். இதுக்கப்புறம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே கடல். இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர், அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடல் இருக்குது. சுற்றி ஃபுல்லாக இந்த ஏரியா வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க. பார்த்திங்களா இங்கே ஃபுல்லாமே பேக் வாட்டர் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலம் வந்து அதுக்கப்புறம் கடல் வருது. அங்கே விண்வெல்ஸ் எல்லாம் இருக்குது, தெரியுது பார்த்திங்களா. ஸோ அவ்வளோதான். இங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராமர் பாதம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. அந்த இடம் மட்டும் இருக்குது உள்ள. ஸோ அங்கே மட்டும் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். மேலே வந்து போனீங்கன்னா வியூ பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ராமர் பாதம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ மத்தியானம் சாப்பாடு இங்கேயே முடிச்சலான்னு நினச்சேன். அதனால் கூழ் வாங்கியிருக்கேன். அக்கா கடையில் தான். அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஓகே, நல்லாயிருக்கு. அக்கா கடையில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் இங்கேருந்து கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.